நரசிம்ம மனோ இன்று விஜய் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய பேச்சு எழுப்பியுள்ள கேள்விகள் மற்றும் அதிர்வலைகள் என்னென்ன என்பது குறித்து பார்க்கலாம். முதலில் 2026 சட்டமன்ற தேர்தலானது ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கும் என்று அவர் அறிவித்திருக்கிறார். அந்த தேர்தலில் திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இடையேதான் போட்டி என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். அங்கு திமுக தாவேகா தவிர மற்றவை களத்திலேயே இல்லை என்பது போலதான் அந்த பேச்சில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலமாக மக்கள் மற்றொரு மிக முக்கிய அம்சமாக மக்களாட்சியை உண்மையான மக்களாட்சியை தாம் அளிக்கப் போவதாகவும் விஜய் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஆற்றிய குறுகிய நேர உரையில் அவர் தெரிவித்திருக்கிறார். அதிகார பகிர்வு ஆட்சி என்ற ஒரு முழக்கத்தையும் அவர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் உண்மையான மக்களாட்சியில் அதிகார பகிர்வோடு மக்களுக்கு நல்லாட்சி தருவோம், 100% மகளிருக்கு பெண்களுக்கும் பாதுகாப்பு அளிப்போம் என்று கூறியிருப்பதுடன் மற்றொரு மிக முக்கியமான ஒரு கருத்தாக ஸ்டாலின், பிரதமர் மோடி, முதலமைச்சர் ஸ்டாலின், பிரதமர் மோடி ஆகியோர் பெயரை குறிப்பிட்டு அவர் முதன்முறையாக இந்த விமர்சனத்தையும் முன்வைத்திருக்கிறார். அதனால் எங்களுக்கும் தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவுக்கும் இடையேதான் நேரடி போட்டி என்றும் அதிமுக, பாஜக, அதனுடன் இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகள் ஆகியவற்றை அவர் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை என்பதால் அவர் அதிமுகவுடன் நிபந்தனை அடிப்படையில் அதிகார பகிர்வு அடிப்படையில் கூட்டணி அமைப்புக்க வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு புதிய கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இதுவரை நடிகர் விஜய் எந்த கூட்டத்திலும் அதிமுகவை குறித்து ஒரு வார்த்தை கூட அவர் விமர்சிக்கவில்லை. இதனால் இறுதி கட்டத்தில் அந்த அதிமுகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை இன்றைய பேச்சில் அவர் திட்டவட்டமாக அறிவித்து விட்டார். எங்களுக்கும் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி, இதில் அதிமுக மற்றும் மற்ற கட்சிகளுக்கு இங்கு இடமில்லை என்ற ஒரு கருத்தையும் அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நேரடியாக தமிழகத்திற்கு நிதி வழங்காதது மற்றும் தமிழ்நாடு தொடர்பான பல்வேறு மும்மொழி கொள்கை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை இந்தி திணிப்பு, மொழி திணிப்பு ஆகியவற்றை இந்த முறை முதன்முறையாக நேரடியாகவே நடிகர் விஜய் விமர்சித்திருக்கிறார். இதன் மூலமாக அவரது கொள்கை சித்தாந்த எதிரி பாஜக தான் என்பதை இந்த கூட்டத்தில் மீண்டும் ஒரு முறை திட்டவட்டமாக அவர் அறிவித்து விட்டார். ஆனால் திமுகவை நேரடியாகவே இந்த கூட்டத்திலும் அவர் தாக்கி பேசியிருப்பதன் மூலமாக இந்த 2026 தேர்தலில் திமுகவை நேரடியாக எதிர்த்து முழு வீச்சில் களமிறங்கும் கட்சி என்று தாவேகாவை முன்னிறுத்துவதற்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். அந்த முயற்சி வெற்றி பெறுமா என்பது வரும் தேர்தலில் தான் தெரிய வரும். பானு.